வைகோ நன்றியோட 40 ஆண்டு காலம் திமுக உண்மையாக உழைச்சதுக்கு திமுக பண்ண நன்றி கடன் இல்லைன்னா இந்த விஜய் கிட்ட வைகோ போய் மானங்கட்டு நின்றுக்கணும். ஆனால் வைகோ அவர்கள் பண்ண மாட்டார். ஆனால் இந்த திருமாவளவனும் இந்த கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டும் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் சோத்தில் உப்பு போட்டு திங்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. உங்கள் குடும்பத்தில் போய் கேளுங்க, குடும்பத்தில் பேல்ற மலத்தை சோத்தில் போட்டு தின்னுங்க. வெக்கமான இல்லை. ஜனநாயகத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஜனநாயகப்படி நீங்கள் பேசணும்னு சொன்னால் திருமாவளவன் கட்சியிலே இருக்கக்கூடாது, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் நீங்கள் கட்சியில் இருக்கக்கூடாது. மானங்கெட்ட நாய்களா. வணக்கம். வணக்கம். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவில் ஆட்சி அமைக்க முடியாமல் அல்லோலப்பட்டு வர்றாங்க. இதில் ஆளுநர் கேம் ஆடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது பிஜேபிக்கு சாதகமாக அவர் செயல்படுறாருன்ற மாதிரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவர் பிஜேபிக்கு ஆதரவாக தான் பேசுகிறாரு. அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. இவர் என்னவோ 10 வருஷம் 15 வருஷம் அரசியல் பொது வாழ்க்கையில் மக்களுக்காக அடிபட்டு உதப்பட்டு ரத்தம் சிந்தி சிறை வாழ்க்கைக்கு போயிட்டு வந்த மாதிரி இவங்க ஆளுநரை குறை சொல்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு தகுதியும் தாவேக்காக கிடையாது. இவர் வீட்டை விட்ட முதல்ல வெளில வரமாட்டார். 41 பேர் செத்தவன் குடும்பத்தை போய் நேரில் பார்க்காம பனையூரில் உட்காரிச்சு பார்த்த எந்த ஒரு நல்லது கெட்டத்துக்குமே வெளியில் வரமாட்டார். மழை காலங்களில் கூட எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வீட்டில் தான் உட்காந்து வீட்டில் தான் கூப்பிட்டு பார்ப்பார். ஆனால் இன்னைக்கு வெட்கம் மானம் சூடு சொரணை இல்லாமல் ஒரு இனத்தை கொன்னு குமிச்ச காங்கிரஸ் உலக நாடுகள்லாம் இல்லை உலகத்துக்கே தெரியும், நம்ம இனத்தை 1.5 லட்சம் பேரை இனத்தை கொண்டு குமிச்ச காங்கிரஸ் கூட கேவலம் உன்னுடைய தனிப்பட்ட அரசியல் வாழ்க்கைக்காக, உன்னுடைய அரசியல் ஆசைக்காக, அரிப்புக்காக, உன்னுடைய கீழ்த்தரமான வேசி வாழ்க்கைக்காக இன்னைக்கு அந்த 5 காங்கிரஸ் நாய்களை கூட்டணிக்கு ஆட்சி அமைக்க கூப்பிடுறீங்க. அப்போ வெட்கம் மானம் சூடு சொரணை உனக்கு இருக்குதான்னு நான் கேட்க மாட்டேன். ஏன்னா உனக்கு இருந்தா நீ முதல்ல அரசியலுக்கு வந்திருக்க மாட்டேன். புரியுதா? நீ பிறந்த ஜீனுக்கு இருக்கானே எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னா அது ஜனநாயகத்தை பற்றி பேசுறதுக்கு எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தகுதி இருக்கு? ஒரே ஒரு தகுதி உள்ளவன் 16 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைச்ச செந்தமிழன் சீமானுக்கு மட்டுமே இருக்கு. இத்தனை ஆண்டுகள் காங்கிரஸோட நாய் வாழை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காங்கிரஸை கையோட இழுத்துக்கிட்டு இருந்த திமுகவுக்கும் தார்மீகம் இது கிடையாது. ஜெயலலிதா இருந்தப்போ பிஜேபியை உள்ளேயே விடலை ஜெயலலிதா. ஆனால் மானம் கெட்டு போய் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு இருக்கிற நான் முதலமைச்சர் போச்சுவான்னு சொல்லிட்டு பிஜேபி காலை போய் நக்கின எடப்பாடிக்கு அந்த தகுதி கிடையாது. இந்த கூட்டணியில் 4 சீட்டுக்கு நக்கி பிழைக்கிற நாய்ங்க இருக்கு பாரு. உண்மையிலேயே சொல்கிறேன், இதில் ஒரே ஒரு விஷயம், திமுக கூட்டணியில் இருக்கிற அண்ணன் வைகோவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டான ஒரு விஷயம். இத்தனை காலம் இத்தனை ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையிலிருந்து எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எவ்வளோ கேவப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு திமுக திராவிட கொள்கை தான் பெருசுன்னு போன அண்ணன் வைகோ அவர்கள் ஒரே ஒரு நல்ல காரியம் திமுக பண்ணியிருக்குன்னா அவர்களை அவங்க கட்சி சின்னத்தில் நிற்க வச்சு இன்னைக்கு வீட்டில் நிம்மதியாக உட்கார வச்சுக்காங்க. இது வைகோ நன்றியோட 40 ஆண்டு காலம் திமுக உண்மையாக உழைச்சதுக்கு திமுக பண்ண நன்றி கடன் இல்லைன்னா இந்த விஜய் கிட்ட வைகோ போய் மானங்கட்டு நின்றுக்கணும். ஆனால் வைகோ அவர்கள் பண்ண மாட்டார். ஆனால் இந்த திருமாவளவனும் இந்த கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டும் உண்மையிலேயே நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் சோத்தில் உப்பு போட்டு திங்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. உங்கள் குடும்பத்தில் போய் கேளுங்க, குடும்பத்தில் பேல்ற மலத்தை சோத்தில் போட்டு தின்னுங்க. வெக்கமான இல்லை. ஜனநாயகத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஜனநாயகப்படி நீங்கள் பேசணும்னு சொன்னால் திருமாவளவன் கட்சியிலே இருக்கக்கூடாது, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் நீங்கள் கட்சியில் இருக்கக்கூடாது. மானங்கெட்ட நாய்களா. பணத்துக்கு தான்றா நக்குறீங்க 4 சீட்டுக்கு. விஜய்க்கு போயிட்டு சொம்பு தூக்கிறதுக்கு நீங்கள் தூக்கில் போய் தொங்குங்கடா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னாங்க, தகுதி இல்லாத ஒருத்தனை அந்த முதலமைச்சர் சீட்டு இன்னைக்கு தகுதி எத்தனையோ திருடர்கள் உட்காந்துட்டாங்க பரவாயில்ல. ஆனால் இனிமேற்பட்டும் தகுதி இல்லாத ஒருத்தனை அந்த சீட்டில் உட்கார வைக்கக்கூடாது. அதனால் ஆளுநர் செய்வது சரிதான். உடனடியாக கவர்னர் ஆட்சி தமிழகத்தில்
வரணும். இதுதான் என்னுடைய விருப்பம். நன்றி. சிறப்புங்க.